ஹாய், நமஸ்காரம், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லென்த் வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். சரி, நான் இவ்வளோ பேசாமல் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம சாதாரண வந்துட்டு நிறைய பேருக்கு முடி உதிர்தல், முடி கொட்டுதல், பொடுகு பிரச்சனை, அதுக்கப்புறம் முடியோட திக்னஸ் குறைவு, இதெல்லாம் நிறைய பேர் பிரச்சனை இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாலேயும் சரி, ஆன்லைன்லேயும் சரி நிறைய ஆயில் வந்துட்டு கொண்டு வராங்க. அதாவது உங்களுக்கு முடி கொட்டுதா, பொடுகு தொல்லை இருக்கா, இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு எல்லா வகையான மூலிகைகள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆயில் கொண்டு வராங்க. சிலப்போ அந்த ஆயில் நல்ல ஆயிலாக தான் இருக்கும். நான் அதை எந்த குறையும் சொல்ல வரல. எல்லாருக்கிட்ட எப்பவும் கேஷ் இருக்காதுல்ல. ஸோ நான் சாதாரண என்னோட தலைக்கு என்ன யூஸ் பண்ணுவேன், எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் நார்மலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேங்க. தேங்காய் எண்ணெய் கூட நான் என்னெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவேனோ அதை தான் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவாட்டி எடுக்க வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஹானஸ்டான கமெண்டை வந்துட்டு எனக்கு தரணும். இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்டை எனக்கு இதில் வந்துட்டு தெரிவிக்கணும். என்னென்னா இது எல்லாமே இந்த ஆயிலில் போடுற யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயில் கூட யூஸ் பண்ணுற எல்லாமே நமக்கு ஈஸியான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. எதுவுமே நம்ம கடையில் விலை கொடுத்து வாங்க போகிறது கிடையாது. 1-2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம விலை கொடுத்து வாங்க போகிறோம். அதுவுமே அவ்வளோ பெரிய காஸ்ட்லியானது ஒன்றுமே கிடையாது. இது நம்மளே தயாரித்து நம்மளே யூஸ் பண்ணுறனால இது நல்ல ஒரு என்ன சொல்ல ஹைஜீனிக்காட்டும் இருக்கும். நான் வந்துட்டு என்னோட தலைக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் தெரியும். நான் வேளாங்கண்ணிக்கு என்னோட பகுதிக்கு பகுதி முடிய நான் வெட்டு வச்சாலுமே எனக்கு வந்துட்டு ஒரு கிளிப்பு நிற்காதுங்க, அடர்த்தி. நான் என்னென்னா இந்த எண்ணெயை மட்டும்தான் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். வேறு எந்த எண்ணெயும் நான் எங்கே போனாலும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு எண்ணெய் தான். சிலப்போ நான் போகிற இடத்துல கூட நான் இதை கொண்டு தான் போகேன். அந்த அளவு இந்த எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதுவுமே வாரத்தில் 2 வாட்டியோ இல்லை 1 வாட்டியோ அப்படி தான் யூஸ் பண்ணுவேங்க. ரெகுலர் டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நச்சு, அதாவது வெட்டி வைக்கக்கூடாது. அதனோட சாறு நமக்கு வேணும். அதனால் சிலது அம்மிலேயோ இல்லை உரல்லையோ போட்டு இது போல் இடித்து லைட்டாக 1க்கு 2 ஆட்டி இடித்து அப்படி கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் நான் செப்பரேட்டாக ஒரு பிளேட் எடுத்து அதில் மாற்றிருக்கேன். எந்தெந்த ப்ராடக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட் தெரியக்கூடிய லெவலில் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஒன்று கூட ஸ்கிப் பண்ணவே கிடையாது. இது எடுத்துகிட்டு 2வது வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு செம்பருத்தி பூ வந்துட்டு ஒரு 3 பூ எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு 250 ml தேங்காய் எண்ணெய்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். வெந்தயம் நமக்கு கூடுனாலும் குழப்பம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் வெந்தயம் வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் வரும், அவ்வளோதான் நான் வந்துட்டு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கருவேப்பிலை வந்துட்டு ஒரு 4-5 கொத்து வந்துட்டு கருவேப்பிலை. இது எல்லாமே இப்போ நான் எடுத்த எல்லா ப்ராடக்ட்டு, வெந்தயமானாலும் சரி, கருவேப்பிலை ஆனாலும் சரி, செம்பருத்தி, கருவேப்பிலை, இது எல்லாமே எங்கள் வீட்டு ஓனரோட தோட்டத்தில் நிற்கனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கருவேப்பிலை உதிர்த்துட்டு 2வது உதிர்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி இலை. இந்த ரோஸ்மேரி வாட்டர் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் ரோஸ்மேரி வாட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதனால இந்த ரோஸ்மேரி இலையையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த 3 பூவையுமே நான் சின்னதாட்டு பிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, அதுலேயுமே கொழுந்து இலை, பிஞ்சு இலைன்னு சொல்லுவோம்ல, கொழுந்து இலை ஒரு 5 இலை எடுத்திருக்கேங்க. அந்த 5 இலையையும் நான் கொஞ்சமாக பிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு கருஞ்சீரகம் எடுத்திருப்பேன். அது அலோவேரா வந்துட்டு 2 ஒரு சிறிய அலோவேரா கற்றாழை வந்து எடுத்து அதை சைடில் முள்ளாக இருக்கும்ல, அதை மட்டும்தான் எடுக்கணும். மற்றபடி தோல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண தான் செய்யணும். தோலோட போட்டு தான் இந்த அலோவேரா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கருஞ்சீரகம் ஒரு சிறிய, அதை 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் வெந்தயம் எந்த அளவு எடுத்தோமோ அந்த அளவு வந்துட்டு கருஞ்சீரகம் எடுக்கணும். கத்தாழையில் வந்துட்டு சைடில் உள்ள அந்த முள்ளெல்லாம் மாற்றிட்டு சின்ன கட் பீஸ் வந்துட்டு பீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ நான் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நிறைய பேருக்கு வீட்டில் இரும்பு கடாய் இருக்குமான்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் இந்த இரும்பு கடாயில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லதுங்க. இரும்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி இருந்தனால அது சூடாகிற வரைக்கும் கேஸ் அடுப்பில் வச்சுருந்தேன்.
அதுக்கப்புறம் சூடாயிட்டு ஒரு 250 ml 1/4 லிட்ரு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்துட்டு ஊற்றிருக்கேன். அது வந்துட்டு கொஞ்சம் சூடாகணும். சூடாகும் முன்னாடியே நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே போடக்கூடாது. அதில் வந்துட்டு நான் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு ப்ராடக்டாக போட்டிருப்பேன். நீங்களே அதில் பார்ப்பீங்க. அதை நான் வீடியோவில் எடிட் பண்ணி போடுறேன். பட் ஒவ்வொன்றும் வந்துட்டு என்னென்ன பயன்கள் தரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல. அலோவேரா வந்துட்டு, அதாவது கத்தாழை வந்துட்டு நமக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு. பொடுகு நிறைய பேருக்கு பொடுகு இருக்கும். பொடுகு வந்துட்டு நிறைய பேருக்கு அடையாக இருக்கும். சிலது சொரிஞ்சா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் வந்துட்டு பொடுகு படும்ல, பொடுகாட்டு வந்து விழும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல சொரிச்சலாக இருக்கும் தலைமுடி. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு அலோவேராவில் வந்துட்டு கற்றாழையில் வந்துட்டு முடி உதிர்வதை தடுக்குறதும் பொடுகு தொல்லையை போக்குறதுக்கும் முடி வளரவும் நல்லா வந்துட்டு இதில் வந்துட்டு நல்ல பலன்கள் இருக்குது. மரபு இந்த அலோவேரா யூஸ் பண்ணதை எண்ணெயை தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பின்ன ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாக்டீரியாவோட எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது. அதனால் நம்ம முடிக்கு வந்துட்டு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை மற்றும் செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி இலையும் பூவும் வந்துட்டு முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்கும் பின்ன வந்துட்டு நம்மளோட முடி வந்துட்டு நல்ல கருமையாக, அதாவது கருப்பாக இருக்கிறதுக்கும் தான் இந்த செம்பருத்தி இலையும் பூவும் வந்துட்டு உதவுது. இன்னொன்று வந்துட்டு முடி நல்லா வளர்வதற்கும் இதுவும் ஒரு பயன்படுது. ரோஸ்மேரி இலை, ரீசெண்ட் டைமில் ரோஸ்மேரி வாட்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரோஸ்மேரி இலை வந்துட்டு நம்ம எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் நல்ல மனம் கிட்டவும், தலைமுடி வந்துட்டு அடர்த்தியாக, நிறைய பேருக்கு முடி நல்ல நீளமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு முடி வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக லீனாக முடி வந்துட்டு ஒரு வளர்ச்சி இல்லாத மாதிரியே இருக்கும். அவங்க எல்லோரும் என்ன பண்ணணும், இந்த ரோஸ்மேரி இலை கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்கள் எண்ணெய் காய்ச்சி நிறைந்த ரோஸ்மேரி இலை கிடைக்கலன்னா ரோஸ்மேரி வாட்டர் கூட நார்மலாக நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்துட்டு தலை வந்துட்டு நல்ல பொடுகு இருக்க மாதிரி இருக்காது, பேனும் இருக்க மாதிரி இருக்காது. ஆனால் தலை எப்போவுமே நல்லா வந்துட்டு அரிப்பு எடுத்துகிட்டே இருக்கும், நல்ல சொரிச்சல் எடுத்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த ரோஸ்மேரி இலை வந்துட்டு நல்ல உதவும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியது கிடையாது. அது வந்துட்டு நம்ம கருவேப்பிலை வந்துட்டு உச்சந்தலைக்கு நல்ல ஊட்டச்சத்தும் அளிக்கிறது. அப்புறம் நல்ல முடி வந்துட்டு கருப்பாக இருக்கணும்னா கருவேப்பிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கருஞ்சீரகமும் வந்துட்டு நல்ல முடி கருப்பாக, அதாவது முடி வந்துட்டு எங்களுக்கு கருமையாக இருக்கணும் அப்படின்னா கருஞ்சீரகம் யூஸ் பண்ணலாம். கருஞ்சீரகம் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு இளநரை இருந்தால் கூட போயிருங்க. இது வந்துட்டு என்னோட தம்பி வந்துட்டு கண்டினியூஸாக 1 இயர் யூஸ் பண்ணாங்க. அவனுக்கு ஸ்கூல் படிக்கிற டயத்தில் இளநரை தான், ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக வெள்ளை முடி தான். ஆனால் அந்த வெள்ளை முடியெல்லாம் 1 இயரில் அவனுக்கு சரியாக போச்சு. இப்போ எல்லாமே அவனுக்கு பிளாக் கலரில் தான் இருக்கும். அது இந்த கருஞ்சீரகத்தினால தான். அந்த யூஸ்ஃபுல்லான விஷயம். கருஞ்சீரகம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெந்தயத்தில் வந்துட்டு போலிக் ஆசிடு, இரும்பு சத்து மற்றும் துத்தநாகம் வந்துட்டு அதிகமாக இருக்கனால இது வந்துட்டு முடியோட வேரை வந்துட்டு நல்லா வலுப்படுத்தும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தலைக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். லாஸ்ட்டாக தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருப்பேன். சின்ன வெங்காயத்தோட சாறு வந்துட்டு நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணால் கூட தலையில் வந்துட்டு பொடுகு தொல்லை இருந்தால் சின்ன வெங்காயத்தை சும்மா நச்சு அதனோட சாறை எடுத்து தலையில் தேய்ச்சா கூட போதும். ஆனால் நம்ம இப்படி டெய்லி தேய்க்கிற எண்ணெயில் யூஸ் பண்ணும்போதுல இது நல்ல பொடுகு தொல்லையை மாற்றிட்டு ரத்த ஓட்டம், அதாவது முடியில் உள்ள ஸ்கேல்பில் வந்துட்டு நல்லபடியாக ரத்த ஓட்டம் ஓடும். பின்ன விட்டமின் வந்துட்டு இதில் நிறைய இருக்கனால இது தலைமுடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதே போல் நான் இந்த எண்ணெய் காய்ச்சும் போச்சுல எண்ணெயோட அதை மாறு வரைக்கும் நான் அடுப்பில் வச்சுருந்தேன். சிம்மில் வச்சு தான் இந்த எண்ணெயை நான் காய்ச்சினேன். 250 ml வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வரும்போச்சில் ஒரு 100 ml அவ்வளோதான் எண்ணெய் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துச்சு. ஏன்னா எல்லாமே கரைஞ்சி ஆற வைக்கும் போச்சில் அதுலேயே நிறைய எண்ணெய் சாறு குடித்தது போல் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு எண்ணெயை மாற்றி வச்சுட்டு வாரத்துக்கு 1 வாட்டி இல்லை வாரத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு கூடயுமே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அது நமக்கு தலைக்கு குளிர்ச்சி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது போல் பார்ப்போம். பாய்.